வந்து மதுரையில வந்திருக்கேன், நான் வந்து யுத்தத்துக்கு போடுவேன், எனக்கு வந்து அந்த வார்த்தைலாம் வரக்கூடாதுங்க. இப்போ மேலே வரைக்கும் போய் துறைக்கு போட்டுறாரு. என்ன நடந்ததுன்னே தெரியல. நான் இப்போ தானே வந்துட்டு வந்தேன். ஒரு பிரச்சனை இல்லைங்க. என்னன்னு கேட்டாக்கா இல்லை நம்ம கட்சி அவங்க இது போட்டு அடிக்கிறாங்க. ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார், ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை சார் அவங்க அப்படிதான் சார் ஒரு இடத்துல ரெண்டு சேர் தான் இருக்காங்க. யாரும் இருக்கக்கூடாதுன்னு. தற்போது பாமகவினர் வாக்குச்சாவடியில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கோபிநாத் இணைப்பில் இருக்கிறார். கோபிநாத், வணக்கம். தற்போது வாக்குவாதமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன காரணத்திற்காக இந்த வாக்குவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? விவரங்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் காலை முதல் அமைதியான வாக்குப்பதிவு இந்த நேரம் வரைக்கும் பெரும்பாலான வாக்குச்சாவடிகள்ல நடந்துட்டு இருக்க தகவல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். சற்று முன்னர் நம்ம சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இங்க விக்கிரவாண்டி பக்கத்துல இருக்கக்கூடிய தொரடி கிராமம், இந்த கிராமத்துல காலை முதலே திமுக மற்றும் பாமகவினர் பூத் அருகே, அதாவது வாக்குச்சாவடி மையம் அருகே பூத் ஸ்லிப் வழங்கப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகி அந்த இடத்துக்கு காவல்துறை போறாங்க. பாமகவினர் முதல்ல வந்து நீங்க இங்க இருந்து நவுந்து வெளியில போங்க அப்படின்றாங்க. இதே மாதிரி பார்த்தா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எதிர்கட்சியில திமுக காரங்க அங்க வந்து அவங்க கேட்டுட்டு இருக்காங்க, பூத் ஸ்லிப் கொடுக்குறாங்க, அதை கேட்க மாட்டீங்க, எங்களை மட்டும் நீங்க வெளியேற்றுன்னு சொல்லி வாக்குவாதத்தில் இருப்பாங்க. இதுல காவல்துறைக்கும் பாமகவிடையே ஒரு சலசலப்பு ஏற்பட்டு சிறிது நேரம் அந்த இடத்துல வாக்குவாதம் கடுமையாச்சு. உடனடியாக அந்த பகுதியில பாமகவினர் திடீரென சாலை மறியலில் ஈடுபடுறாங்க. சிறிது நேரத்தில் சமாதானம் செய்து அந்த பகுதியிலிருந்து பாமகவை வெளியேற்றினாங்க. தற்போது மீண்டும் அந்த பகுதியில் இந்த தகவல் பரவி பாமகவினர் ஒன்று கூட்டியிருக்காங்க இந்த தொரவி கிராமத்துல. இதனை தகவல் அறிந்த பாமக வழக்கறிஞர் பாலு உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் அந்த பகுதியில தற்போது முற்றுகையிட்டு காவல்துறை கண்டிக்கிறாங்க. எங்களை மட்டும் தான் நீங்க வெளியேற்றுறீங்க, எங்க மேல மட்டும் தான் நீங்க அடக்குமுறை கையாளுறீங்க, எங்கள் மேல இது மாதிரி தொடர்ந்து நீங்க காலையில இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை வாக்குவாதம் ஈடுபடுறாங்க. தொடர்ந்து இந்த பகுதி பதற்றமா இருக்கு. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றுட்டு இருக்காரு. அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் தற்போது முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கான அனைத்து நடவடிக்கையும் காவல்துறை மேற்கொள்றாங்க. மோதலை தவிர்க்க கூடுதல் பாதுகாப்பும் அந்த பகுதியில் போடப்பட்டிருக்கு. தொடர்ந்து அந்த பகுதியில் காவல்துறையும் பாமகவினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.